கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமான மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். மார்க் 1:29. மார்க் 1:29. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அதாவது இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடனே, மார்க் எப்ப உடனே உடனே சொல்லக்கூடியவர், அவசரமா. ஏன்னா அங்க போக வேண்டிய ஒரு காரியம். அதனால என்ன பண்றாரு, இங்க பிசாசு துரத்துறாரு. அதுக்கப்புறம் ஓய்வெல்லாம் கிடையாது. உடனே அடுத்த ஊழியத்துக்கு கிளம்பக்கூடிய காரியம். அவங்க என்ன, இப்ப ஜபாலயத்துல அந்த பிசாசு துரத்திட்டாரு. இப்ப ஜபாலயத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப நல்லா கவனிங்க, ஜபாலயத்துல ஊழியம் பண்ணார்ல, அதோட முடிஞ்சிருச்சா? கிடையாது. இத நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது சபையில ஆராதிக்கிறதோட ஊழியம் முடியுதானா? கிடையவே கிடையாது. தெளிவாக புரிஞ்சு. நம்ம இன்னைக்கு ஊழியங்கள் என்பது சபைக்குள்ள நடப்பது, சபைக்கு வெளியே நடக்கூடியது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா சபைக்குள்ள நடக்கணும். ஆனா அது போக வீடு, வேலைத்தலம், நம்முடைய அன்றாட வாழ்க்கை. நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனம் பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவங்க என்ன ஜபாலயத்துல ஆராதிச்சாங்க, ஆனா வீடுகள் தோறும் அப்பம் பிச்சாங்க. இதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப உண்மையான ஊழியம் என்பது, ஆராதனை என்பது நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடியதாக. இப்ப அவங்க எங்க போறாங்கன்னா, யாக்கோபும் யோவானையும் கூட சேர்த்துட்டு சீமோன் அந்திரேயா வீட்டுக்கு போறாரு, சீமோனோட வீட்டுக்கு போறாரு. இதான் முதலாக மார்க் சுவிசேஷத்துல கர்த்தர் ஒரு வீட்டுக்கு போறத பார்க்கிறோம். ஏன்னா நீங்க இதற்கு பின்பாக அவருடைய நடக்கக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப மிக முக்கியமான காரியமாக இங்க மாறுவதை பார்க்கிறோம். அப்போ ஒருத்தருடைய வீட்டுக்கு போகும்போது அந்த வீடே விசுவாசம் உள்ளவங்களா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் வீடு ஒரு சாதாரண வீடு என்னவா மாறுது, ஒரு டிவைன் என்கவுண்டர், ஒரு தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாய் மாறக்கூடிய ஒரு காரியம். போகும்போது யாரு, சீமோனை, யோவானையும் யாக்கோபையும் கூட கூட்டு போறாரு. அப்ப இந்த 4 பேரை சேர்ந்து கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க கர்த்தர் அந்த உறவை பிடிக்கக்கூடியவரா இருப்பாரு. அது மாத்திரமல்ல, சீஷர்கள் தங்களுடைய வீட்டை திறக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சீமோன் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஜபாலயத்துல பிசாசு துரத்துறாரு. துரத்தி முடிச்ச உடனே அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ சீமோனோட வீட்டுக்கு போறாரு. கர்த்தர் சீமோனோட வீட்டுக்கு போய் அங்க ஊழியம் பார்க்க போறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமா மாறப்போறது பின்னாடி நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன வேண்டும் என்றே தெரிவு செய்து சீமோனோட வீட்டுக்கு போறாரு. ஆனா சீமோன் என்ன, தன்னுடைய வீட்டு கதவை திறப்பதற்கு கொஞ்சம் கூட தயங்கல. தன்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் பொது வழியில மட்டும் இல்ல, அது தனிப்பட்ட முறையிலையும் இருக்கு என்பதை காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அவருடைய காரியங்கள் ஜபாலயத்துல மாத்திரம் முடிவது இல்லை. அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வீடுகளுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இருப்பதற்கு நம்ம தயங்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் வரும்போது நமக்கு என்ன, ஒரு சமாதானம், குணமாக்குற காரியம், நம்ம எடுத்து கட்டக்கூடிய காரியம். அது மாத்திரமல்ல, நம்ம எங்கெல்லாம் போகணும்னு விரும்புறாரோ அங்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியம். இப்ப சீமோனும் அந்திரேயாவும் தங்களுடைய வீட்டு கதவை திறந்தாங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வீடும் கர்த்தர் வருவது மாத்திரமில்ல, கர்த்தர் வசிக்கக்கூடிய இடமா மாத்திரமில்ல, அது ஒரு ஊழியமாக மாற வேண்டும். அது என்ன, யாரு வேணாலும் வீட்டுக்கு வரலாம், யாரு வேணாலும் எங்க வீட்டுல இயேசு கிறிஸ்துவை சந்திக்கலாம் என்று சொல்லக்கூடியதாக ஒரு அறைகூவலாக மக்களுக்கு தன்னுடைய இடத்தை திறந்து கொடுக்கக்கூடிய மக்களா நம்ம கர்த்தர் தங்குவதற்கு நம்ம ஒரு தங்கு தடை இல்லாதவர்களாய். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு நம்ம கூப்பிடுறோம், ஆனா எவ்வளவு பேர் வர்றாங்க? இப்ப நீங்க யோசிங்களேன், என்னை உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க,
உங்க வீட்டுக்கு வந்தா எல்லா இடத்துக்கும் நீ விடுவீங்களா? இல்ல. அதே மாதிரிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலும் அவர் இருக்க வேண்டும். அவர் போகாத பகுதி இல்லை என்று சொல்லக்கூடியதாக நீங்க உங்க வீட்டையும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முழுவதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்று அங்க இருக்கக்கூடியதா மாற்றும் போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். அப்ப செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய வீடும், எங்கள் சரீரம் மாத்திரம் இல்ல ஆண்டவரே, எங்களுடைய வீடு எல்லாமே எங்களுடைய அன்றாட வாழ்க்கை எல்லாமே நீங்க குடியிருந்து ஆண்டவரே, வருகிறவர்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குணமாக்குதலையும் ஆண்டவரே அவர்கள் உம்மை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாய் மாற நாங்கள் எங்களுடைய இருதய கதவுகளையும் இல்ல கதவுகளையும் திறக்கிறோம். அது உம்முடைய ஊழிய தலமாய் மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.